அஸ்ஸலாமு அலைக்கும். இது எங்கள் நண்பர்களின் உங்கள் நண்பன் வெப், தெரியாதவற்றை தெரிய வைப்பது. இன்று நாம் பார்க்க இருப்பது யூடியூப்பில் எப்படி வீடியோக்களை அப்லோட் செய்து கொள்வது என்பது சம்பந்தமாக இலேசான வழியை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் மனித குலத்துக்கு நலனை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது பலனை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்களை மாத்திரம் அப்லோட் செய்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு உங்களுடைய ஃபோனில், அதாவது ஃபைல் மேனேஜர், ஃபைல் கொமாண்டர் மற்றும் மேனேஜர் ஃபைல் அப்படி என்று தென்படும் அந்த இடத்துக்கு, உங்களுடைய வீடியோ உள்ள இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். எந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் செய்ய போகின்றீர்கள் யூடியூப்புக்கு அப்படிங்கிறதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது ப்ளே பண்ணி அதை பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம், இப்படி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துவிட்டு ஸ்டாப் பண்ணி விடுங்கள். இப்படி நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது நாம் செலக்ட் பண்ணக்கூடிய வீடியோ நம்ம யூடியூப்புக்கு போக தேவையில்லை. இந்த வீடியோவின் பக்கம் யூடியூப்பை அழைத்தெடுப்போம். ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போனால் உங்களுக்கு இதில் சேர் கிடைக்கும். அந்த சேரு கொடுங்க. சேரு கொடுத்தாலும் உங்களுக்கு இப்போ கீழே யூடியூப் தென்படும். சில வேளைகளில் உங்களுக்கு ஆப்ஷன் போக தேவையில்லை என்றால் உங்களுக்கு ஆப்ஷன் அடையாளம் அங்கே காட்டப்படும், அதனூடாக போகலாம். அப்படி காட்டவில்லை என்றால் உங்களுடைய ஃபோனில் ஆப்ஷன் போனீங்க என்று சொன்னால் அதற்குள் உங்களுக்கு சேர் கிடைக்கும். அந்த சேரினூடாக நீங்கள் தெரிவு செய்யலாம். உங்களுடைய யூடியூப் அடியில் இருக்கின்றது. அதற்கு போனால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அல்லது உங்களுக்கு டிரெக்டாக உங்களுடைய உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி நேரத்தோடைய இது சம்பந்தமாக தெரிவு செய்திருப்பதால், யூடியூப்பில் வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருப்பதால் இதற்கு எனக்கு இமெயில் ஐடி தேவையில்லை. ஆகையினால் உங்களிடத்தில் இமெயில் ஐடி கேட்டால் உங்களுடைய ஃபோனுக்கு கொடுத்த இமெயிலையே நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது புதிதாக வேறு இமெயிலும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் நீங்கள் உங்களுடைய தலைப்புகள், தலையங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து கீழே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் அப்படின்னு இருக்குது. அதை டச் செஞ்சிங்கன்னு சொன்னால் பப்ளிக் பார்க்கக்கூடிய மாதிரி, ஃப்ரெண்ட் பார்க்கக்கூடிய மாதிரி, யாரும் பார்க்க முடியாமல் நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடுத்து கொள்ளலாம். ப்ரைவேட்டுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் யாருமே பார்க்க முடியாது. நீங்கள் போட்ட வீடியோவை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். பப்ளிக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் பார்க்க முடியும். இல்லைங்களா? நாங்கள் பப்ளிக்கே கொடுக்குறோம். ஆகையால மேலே உங்களுடைய தலையங்களை அதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். என்ன தலைப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிவு செஞ்சு போட்டுக்கொள்ளலாம். எது சம்பந்தமாக அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் நிரப்பிக்கொண்டு அதுக்கப்புறமாக நீங்கள் மேலே தென்படக்கூடிய அம்புக்குறி போல் தென்படக்கூடிய அதை டச் செய்யுங்கள். அதாவது நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பதனால் இப்படி லேட் ஆகுன்றது. ஆகையினால் மேலே இருக்கிறது இப்போது போடப்பட்ட வீடியோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியோ சிகப்பு கோடாக அது மாறிவிடும். புல்லாகுனதும் கீழே இருப்பது போல் நிலையில் வந்துவிடும். அப்போது உங்களுடைய வீடியோ அப்லோட் ஆகிவிட்டது என்று அர்த்தம். இதே முறையில் நீங்கள் இலேசான முறையில் இந்த வழியில் நீங்கள் வீடியோவை யூடியூப்புக்கு அப்லோட் செய்து கொள்ளலாம். அத்தோடு நம்ம யூடியூப்பை போட்டுக்கின்ற வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்ப நீங்கள் இன்னொரு வீடியோ போடணும், ஒன்றொன்றா போடுவது தான் சிறந்த. ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மற்ற ஏற்கனவே ஃபுல்லாக லோட் ஆகிவிடும். ஆகையினால் ஒன்றொன்றாக போடுவது சிறந்தது. அத்தோடு திரும்ப நீங்கள் வீடியோ போடணும்னா மேலே காட்டப்பட்டிருக்கும் அம்புக்குறி போன்று மேலே காட்டப்பட்டிருக்கும். அதை டச் செய்தால் உங்களுக்கு திரும்ப உங்களுடைய வீடியோ அனைத்தையும் எடுத்து தரும். இதற்குள் நீங்கள் வீடியோவை நீங்கள் திரும்ப செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் செய்து கொள்ளலாம். ஆகவே இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு
33 794 622 என்ற இலக்கத்துக்கு கட்டாரில் தொடர்பு கொள்ளவும் மேலதிக விவரங்களுக்கு. அத்தோடு இன்னுமொரு நற்செய்தியுடன் உங்களை சந்திக்கும் உங்கள் அன்பு அமீர் எஸ் ஸ்வாத். நன்றி நண்பர்களே.